குட்டி விலாக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து வீக்கெண்டில் சாட்டர்டே சண்டே விலாக்ஸ் தான். ஸோ இந்த வீக்கெண்ட்லங்க, அதுவும் சாட்டர்டே சண்டே அப்படின்னா எந்திரிச்சதுமே இந்த வாஷிங் மிஷினுக்கு ஒரு வேலை கொடுத்தா தான் அந்த டேவே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் மோஸ்ட்லி வந்து வீக்கெண்டில் வாஷ் பண்ணுறதுனால இருக்கிற ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்து அந்த மிஷினில் போட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா தான் டேவும் நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் பெங்களூர் கிளைமேட்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே ட்ரெஸ் வாஷ் பண்ணி காய போட்டோம் அப்படின்னா தான் ட்ரெஸ்ஸும் நமக்கு டைமுக்கு காஞ்சும் இருக்கும். கூடவே வந்து இன்றைக்கி ரொம்ப லேசியாக இருந்துச்சு அப்படின்றதுனால நம்ம ஆன்லைன்லேயே ஆர்டரும் போட்டாச்சு. மார்க்கெட் போக முடியல. என்ன ஞாபகத்தில் போட்டுன்னு தெரில, ஒரு 5 டேஸ்க்கான வெஜ்ஜிஸே வாங்கிட்டேன். இங்கே வந்து நாங்கள் பெங்களூர் கிளைமேட்டுக்கும் இருக்கிறதுனால ஃப்ரிட்ஜ் மோஸ்ட்லி நாங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு தாட்டில் தான் இருக்கோம். ஸோ நான் யூஸ்வலாக வெஜிடபிள்ஸாக இருக்கட்டும், ஃப்ரூட்ஸ் எதுவுமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதில்ல. ஸோ அதனால் 3 டேஸ்க்கு தான் வாங்கலான்னு இருந்தேன். பட் இன்றைக்கி வந்து ஒரு 5 டேஸ்க்கு காய்கறிகள் எல்லாமே வாங்கிட்டோம். பட் தட்ஸ் ஃபைன், நம்ம வந்து மேனேஜ் பண்ணி குக் பண்ணிடலாம். நேற்று டே வந்துட்டு ரொம்ப லேசியாக இருந்ததுனால வந்து கொஞ்சம் சிங்கில் அப்படியே ஃபில்டாகவே விட்டாச்சு. யூஸ்வலாக விட மாட்டேன், பட் நேற்று ரொம்ப டயர்ட், ஸோ அதனால் அப்படியே விட்டுட்டு அதையும் கையோடு வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா அந்த சிங்க் ஃப்ரீயாக இருந்தது அப்படின்னா தான் அடுத்து குக் பண்ணுறதுக்கே நமக்கு மூடு போகும். ஸோ கூடவே வந்துட்டு நம்ம குடிக்கிறதுக்கான ஹாட் வாட்டர், யூஸ்வலாக ஹாட் வாட்டரில் வந்துட்டு ஜீரகம் அதுக்கப்புறம் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு குடித்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யூஸ்வலாக அப்படி குடிச்சு பழகிடுச்சு. ஸோ வேறு ஆப்ஷன் இல்லை, டெய்லியும் வந்து அதை பண்ணிட்டு தான் இருக்கோம். நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. நான் சொன்னேன்ல ஃப்ரிட்ஜ் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். கொஞ்சம் நல்லா ஏர் ஃப்ளோயிங் இருக்கும். காய்கறிகள் வந்து இங்கே பெங்களூர் கிளைமேட்டுக்கு கெட்டு போகாது, கொஞ்சம் தாங்கும். பட் ஊரில் வந்துட்டு ஃப்ரிட்ஜ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது அப்போ தான் வந்து காய்கறிகள் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியும். பட் இங்கே பெங்களூரில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, சில காய்கறிகள் வந்துட்டு ரொம்ப ஹைப்ரிட்டாக இருக்க மாதிரியே தோணுது. என்ன தான் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ்ன்னு நம்ம பார்த்து வாங்கினாலுமே கூட அது ஒரு ஹைப்ரிட் மாதிரி தான் இருக்குது. அந்த டேஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அந்த காயோட ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், அது வந்து கொஞ்சம் ஹைப்ரிட்டாக தான் இருக்குது. அது ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். இங்கே தண்ணியும் வந்து நமக்கு கொதிச்சிடுது, அதையும் இறக்கி வச்சுருவோம். அதுக்கப்புறம் வந்து அப்படியே வெளியில் வந்து ஒரு பீப் சவுண்ட் வந்துட்டே இருந்துச்சு. என்னடான்னு பார்த்தா நம்ம மெஷின் வந்து ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே அப்படின்ட்டு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸையும் எல்லாம் எடுத்து காய போட்டாச்சு கையோட. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா எங்கே போய்ட்டு வெரைட்டியாக குக் பண்ணுறது, ஸோ சிம்பிளாக முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம மைண்டுக்கு வந்த ஒரு டிஷ் தான் உப்புமா. அந்த உப்புமாவுக்கு வந்துட்டு ஆனியன், டொமேட்டோ இதெல்லாமே கட் பண்ணியும் வச்சாச்சு. ஸோ நான் வந்துட்டு உப்புமா செய்கிறப்போ இந்த ஜிஞ்சரும் டொமேட்டோவும் ஆட் பண்ணேன் அப்படின்னா தான் அது ஏதோ ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வெறுமனே ஆனியன் மட்டும் போட்டோம் அப்படின்னா எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஸோ அதனால் அதுவும் ஆனியன், டொமேட்டோ எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. அப்படியே எக்கும் பாயில் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு 2 எக் 2 பேர்த்துக்குமே போட்டாச்சு. டீடாக்ஸ் வந்து யூஸ்வலாக எந்திரிச்சது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குடிப்போம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுது. சரி, லேட் ஆனாலும் பரவாயில்ல, அந்த டீடாக்ஸ் குடித்தோம் அப்படின்னா தான், இல்லை ஒரு பிளாக் டீ டீடாக்ஸ் மாதிரி ஏதாவது குடித்தோம் அப்படின்னா தான் வந்துட்டு ஒரு தூங்கிட்டு இருக்க கொஞ்சம் செல்ஸ் எல்லாம் எந்திரிக்கிற மாதிரியே இருக்கும். அதனால் அதெல்லாம் ஆக்டிவ் பண்ணலான்னு சொல்லிட்டு லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு மின்ட்டை வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை இறக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஆறுனதுக்கப்புறமா லெமனை புழிஞ்சு விட்டாச்சு. ஸோ 2 பேரும் அந்த டீடாக்ஸ் குடிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து நம்ம உப்புமாவை ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ உப்புமா வந்துட்டு எங்கள் ஊர் சைடில், கோயம்புத்தூர் சைடில் வந்துட்டு கோகோனட் ஆயிலில் தான் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கோகோனட் ஆயிலை குக் பண்ணாலே வந்து அது தனி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோகோனட் ஆயிலில் செய்கிறதுக்கு தான். அது கூட இந்த டொமேட்டோ ஜிஞ்சரும் போடணும். ஸோ அப்போ தான் அந்த உப்புமா வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். தெரியல, எனக்கு வந்து உப்புமா ஃபேவரெட். பட் நிறைய பேர், ஈவன் என் ஹஸ்பண்ட் கூட உப்புமா அப்படின்னாலே வந்து ரொம்ப தூரம் ஓடிடுவார். பட் பரவாயில்ல, உப்புமா வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ஒரு ஈஸி கோ ஃபுட் மாதிரியும் இருக்கும். அண்ட் மார்னிங்கும் வந்துட்டு லேட்டாக எழுந்திரிச்சதுனால கொஞ்சம் இந்த மாதிரி லைட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து கொஞ்சம் நமக்கும் லன்ச் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கும் நம்ம பாடி. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வெசல் வாஷிங் இதெல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வீக்கெண்டில் 11:30 12 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ 12க்கு அப்புறம் அப்படின்னா உங்களுக்கே தெரியும் நெக்ஸ்ட்டு நம்ம வேலை வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் போயிடும். பட் இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் லன்ச் வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி தான் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம். டெய்லியும் வந்துட்டு அந்த டயட் ஃபுட்டு அந்த மாதிரி பார்த்து சாப்பிட்றதுனால எப்பாவது ஒரு டே இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா தான் நம்ம நாக்குக்கு வந்து கொஞ்சமாவது உயிர் இருக்கும். அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் பீஸா, கார்லிக் பிரெட் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணி லன்ச்சையும் வந்துட்டு அப்படியே ஸ்மூத்தாக எந்த வேலையும் இல்லாமல் முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஈவினிங் கொஞ்சம் ரெஸ்ட் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு டீ காஃபின்னு போட்டு குடிச்சிட்டு
அப்படியே ஈவினிங்கே ஓட்டிட்டோம் அப்படின்னா நமக்கு நைட் வந்துடும். ஸோ 7 அப்படின்றப்பயும் வந்து நம்ம டின்னர் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அப்படி பண்ணோம் அப்படின்னா தான் ஒரு 8:30 அந்த டைமில் வந்து எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஒரு ஏதாவது மூவி பார்த்துட்டு அந்த வீக்கெண்டை ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து வீக்கெண்டோட ரொட்டீன். இன்கேஸ் நம்ம ஒர்க்கிங் டேயில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மண்டே டு ஃப்ரைடேயில் காலையில் வந்துட்டு ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். ஒரு 10 வரைக்கும் வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். லஞ்ச், பிரேக்ஃபாஸ்ட் அந்த மாதிரி முடித்தோம் அப்படின்னா தான் ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்வரான்மெண்ட் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப டென்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மார்னிங் ஹார்ஸே மோஸ்ட்லி ப்ரிப்பேர் பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிடுவோம். ஸோ இப்படி தான் வந்துட்டு ஒர்க் பண்ண டேஸோட வ்ளாக்ஸ் போகும். ஸோ அதையும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.